இந்த திருவண்ணாமலையில குருவா மாறி வந்து அருணகிரிநாதரை முருகர் காப்பாத்துவாரு. அதே மாதிரி கஷ்டப்படுற எல்லாரையுமே முருகன் குருவா மாறி காப்பாத்துவாரா? சத்தியமா காப்பாத்துவார். அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் நான் தான். நான் வந்து முருகனை இதோட உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆளை விட்றா சாமின்ட்டு ஓடுறேன். உன்னை பார்த்து கும்பிட்டு எனக்கு சோதனை வந்தது மட்டும்தான் மிச்சம். உன்னை பார்க்காம இருக்கும் போது அது ஏதோ ஒரு வாழ்க்கை வண்டி ஓடிட்டு இருக்கு முருகா. உன்னை பார்க்க வரப்போதான் எல்லாரும் என்ன டென்ஷன் பண்றா, பிரச்சனையாகுது. ஏன்னா அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து நான் நிறைய பேஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு ரூபத்துல வர்றாரு. அது எந்த ரூபம் உங்களால உணரவே முடியாது. எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, அந்த ஜெயக்குமார் ஒரு படம் பேசிட்டு வரோம். டீ சாப்பிடலாம் கோப்பின்னு வடப்பள்ளி சரணமோனை கூப்பிடுறாரு. வடப்பள்ளி சரணமோனா வேற எந்த சரணம் வேணாலும் போ, அசோக்னா சரணமன் போவோன்றேன். ஏன்ற ஐயோ ஆனா வடப்பள்ளினாலே நம்மளுக்கு பெரிய டென்ஷன். அந்த முருகர் என் வாழ்க்கையில அவ்வளவு மோசமானலாம் பண்ணிட்டாரு, நீங்க அசோக்னா சரணமன் போலான்றாரு. என்ன அவரு சாதாரண ஒரு விநியோகஸ்தர் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த மனிதருக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கு நான் நினைக்கவே இல்லை. அவர் தான் ஜெயக்குமாரன. ஏன் கோப்பி சொன்ன வடப்பள்ளி முருகர் கும்பிட்டு என் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு எப்படி தெரியாது. அந்த மக்கள்லாம் போறானே தெரியல. இப்ப அதுக்கு உங்க பேட்டியில மட்டும் தான் நான் வந்தாலே கண் கலைக்கிறேன். எப்படி இந்த மக்கள் போய் கும்பிட்றான்னு தெரியல. அந்த வெளியில இருக்கிறவரைக்கும் நல்லா இருக்கானே, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த முருகர் வந்து வச்சு செய்யறாரு. இப்படி சோதனை கொடுக்குற தெய்வத்தை போய் நம்ம எதுக்கு நான் பார்க்கணும்? அதனால வடப்பள்ளி அந்த தெருக்குள்ளே போக மாட்டேன். எனக்கு அந்த தெய்வம் தான் இந்த வாழ்க்கை பிச்சையா போட்டு, நீ எந்த வாயில என்ன கேவலமா சொன்னியோ நீ அதே வாயில போய் உன எல்லா சேனலும் போய் பேசுற. இப்ப உலகம் ஃபுல்லா போறாங்கம்மா.